ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் நமது அன்னையை நமது இருதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இருதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, இன்றைய புத்தாண்டு தினமான நன்னாளில் தாங்கள் எங்களை நல்லதொரு சகஜ யோகி கருவிகளாக மாற்றி வலிமையுடையவர்களாகவும் நாங்கள் இருப்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த தியானத்தில் ஆழமான நிலையை எட்டி அதன் மூலம் ஆனந்த நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திருகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார ஸ்வாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனம் நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி அளிப்பதோடு நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரிக. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாய், தங்களின் தத்துவம் எங்களின் இடாநாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிரம்பி அச்சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைவதற்கு தயவு செய்து அருள் புரிக. தாய், தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிக. மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிரம்பி சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைவதற்கு தயவு செய்து அருள் புரிக. தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் ஏதும் செய்யவில்லை அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம்.
தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிக. தாய், தங்களின் தத்துவம் எங்களின் சுழுமுனை நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிரம்பி சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைவதற்கு தயவு செய்து அருள் புரிக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். எங்களின் ஆன்மீக ஏற்றத்திற்கு காரணமாக இருப்பவரும் தாங்களாவீர். ஸ்ரீ கணேசரின் தத்துவம் எங்களுக்குள் நிரம்பியிருப்பதற்கும் அதன் மூலம் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தாயி, தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள். தாய், ஸ்ரீ கணேசரை போல் நாங்கள் தங்களிடத்தில் முழுமையான அர்ப்பணிப்புடன் கூடிய சரணாகதியுடன் கூடிய பக்தியை செலுத்துவதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, தங்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து தாங்கள் அருள் புரிந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும். மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். ஸ்ரீ கணபதிக்கு வந்தனங்கள். ஓம் நமஸ்தே கணபதையே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवादातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्वादात् अवादरादात् सर्वतो मां पाहि पाहि समन्दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि
त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठस्यति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीदि त्वं भूमिरावो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यास्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अतीन्दुलसितं तारेण रुद्धम् एतद्वमनुस्वरूपं कहारः पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वारशान्तिरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं संहिता संहिते सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषगध्वजं रक्तं लम्बोदरं चूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं ससृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपदये नमो गणपतये नमः ब्रह्मपदये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களுக்கு தூய அறிவையும் படைப்பாற்றல் திறனையும் தந்தருளுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தெய்வீகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பமான அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதன் மூலம் தெய்வீகத்தின் சரி தவறு எது என்பதை கண்டறியக்கூடிய திறனை எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான அறிவை பெற்றிருக்கின்றோம். அதன் மூலம் நாங்கள் சகஜ யோகத்தை பெற்றிருக்கின்றோம். தாயே, சகஜ யோகத்தில் அதன் அனைத்து நுட்பங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய தியான நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் மற்றவர்களுக்கு சகஜ யோகத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரிக. தாயே, ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக எங்களின் இடது சுவாதிஷ்டான அளவில் இருக்கும் தாங்கள்
எங்களுக்கு நிர்மல் வித்தையை தந்திருக்கிறீர்கள். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தயவு செய்து எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் எங்களை வைத்திருங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாய், எங்களுக்கான திருப்தியை அளித்து மன அமைதியை அளித்து பெருந்தன்மையையும் நிலைநிறுத்தி எங்களின் நல்வாழ்வை பாதுகாத்து அதன் மூலம் எங்களுக்கான ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீரம்மா. தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சுயங்குரு தத்துவத்தை பெற்றிருக்கின்றோம். தாயே, எங்களின் வாழ்க்கை நிலையில் எங்களின் செயல்களில் சுயங்குருவின் கண்ணியத்தோடு நாங்கள் நிலைநிறுத்தி தங்களை நாங்கள் எப்பொழுதும் உணர்வதற்கு எங்களின் நாபி சக்கர ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தால் நிரம்பியிருக்கவும் தயவு செய்து அருள் புரிக. ஏனெனில் அனைத்தையும் செய்பவர் தாங்களே. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய இடது ஹிருதய சக்கரம். தாயே, ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் ஹிருதயத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாங்கள் எங்களுள் நிலைத்திருக்கும் பொழுது, எங்களின் இதயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுக்குள் எவ்வித பயமும் இல்லையம்மா. பாதுகாப்பு உணர்வுடன் தங்களை அன்பை உணர்ந்த நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. அனைத்திலும் இருப்பவர் தாங்களே. அனைத்து புலன்களுக்கும் உயிரை கொடுப்பவர் தாங்களே. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வையும் எங்களுள் நிலை நிறுத்துபவரும் தாங்களேயாவே. தாயே, நாங்கள் எங்களின்
இதயபூர்வமான அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. எங்களுள் எப்பொழுதும் ஸ்ரீ சிவ தத்துவமான அன்பு தத்துவம் நிலைத்திருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம். தாயே, மாட்சிமை மிக்கவரான தாங்கள் அனைத்து தெய்வீக சக்திகளிலும் நிறைந்திருப்பவராவீர். சுழலும் பிரபஞ்சத்தின் அச்சும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் சாட்சி பாவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் பற்றற்ற நிலையில் அனைத்தையும் பார்க்கும் நிலைப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கிறீர்களம்மா. தங்கள் அருளால் எங்களுக்குள் இருந்த அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள் கூட்டுணர்வுடன் கூடிய நட்புணர்வும் சகோதரத்துவமும் நிலை பெற்றிருக்கிறது. தாய், அனைத்து மந்திரங்களுக்கும் சக்தியும் தாங்களாவீர். தாய், எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் தத்துவம் எங்களின் விசுத்தி சக்கரத்தில் நிலை பெற்றிருக்கவும் அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ண தத்துவத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரிக. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய ஆங்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களுக்கு நுண் அதிர்வுகளில் தெய்வீகத்தை உணர வைத்ததற்கும் எங்களை மன்னித்து எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கும் அனுமதி அளித்ததற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைய செய்யும் பொழுது எங்களுக்குள் மன்னித்தல் குணம் மேம்படுகிறதம்மா. தாய், தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து எங்களின் தவறுகளை மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री आज्ञाचक्रस्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து தியானத்தின் மிக உயர்ந்த நிலையான தெய்வீகத்தோடு ஒருங்கிணைந்த நிலையை எங்களுக்கு தந்தமைக்க எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் தெய்வீகத்தோடு இணைந்த நிலையில் முழுமையோடு கலந்திருக்க தயவு செய்து அருள் புரிக. கவனம் நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எண்ணங்களற்ற இந்த தியான நிலையில் நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्दा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Now we are starting a new year, and I wish you all a very happy and prosperous new year. In this wish of mine, I also wish you a very deep growth in self. Now you all are Saj Yogis, and you all have to become masters in Saj Yoga. For becoming masters in Saj Yoga, I'm sure you are doing meditation, introspection, and all kinds of Saj Yoga rituals, I should say. In this new year, I think there is greater chance for you to do much better, because all those years of ordeals are over.
We are now entering into the new era. I say now the Satyuga is established. In the beginning, you may not feel the atmosphere of Kali Yuga being cleared out completely. Of course, gradually you'll find that's all clearing out, and all the people who are dangerous for your spiritual life, for your national life, for your family life, will have to take back their way. They cannot be successful. Now the Sahaja-yogis have to decide how far they will spread Sahaja-yoga all over. How many people they'll get into Sahaja. There should be many more waiting for you this year. And maybe this year, if you all decide to work it out, I'm sure you can get lots of people who will be saved from the curses of Kali Yuga. This is going to be your vow on the New Year day that now we are going to start Sahaja Yoga in a new way, in a bigger way, in a more dynamic way. For that, first thing is needed is your Sangha Shakti. That is your collectivity. This collectivity has to be extremely well built, well knit, well understood, and absolutely lovable. This is not difficult in search, because practically all your jealousies, all your baser ideas have been completely washed out by your Kundalini. She has transformed you. You are different people. You are very, very different. Not only that, but you have now understood yourself. You are knowing yourself. And all those who know their self cannot fight with each other. Because this self is the reflection of one person, of one deity, of one God. And so, how can you fight when He is within your heart? How can you fight with each other? Otherwise you'll be fighting with yourself. It would be very, very stupid to do that. So all the fights and all the funny things that you have been thinking about will of course disappear, no doubt. But you will become very dynamic. You'll be amazed at your dynamism. Just you have to rise. Just you have to expect yourself to manifest. You can become very, very collective, progressive, and you can create many solutions. You have been given realization. You have been given the knowledge of realization. Whatever was possible has been done for your health and prosperity. But now it's your duty to repay to the divine by your creative methods. You have to be very creative. You will find so many people in this world are full of lots of problems which you have got out of. But you can help them. You don't need any help
because you are yourself full of power, power of divinity within you. This divine power should be used. It's not given just to be lusted. This power has to be used. Otherwise, what's the use of becoming powerful? Supposing we have electrical power here and it doesn't give light. So what's the use of having electrical power? So the power that you have is for the emancipation of humanity. It is for you to raise the Kundalini of people. You can do it. One person can do it for thousands. And I hope now you take up this responsibility upon yourself. This would be the greatest blessing for you, for Sahaja Yoga, and for the whole world. Because in my vision, we have to change the whole world. I don't know in my lifetime if I can achieve it or not. But if you people really join hands with me, with full effort, it will work out. Firstly, I hear many people don't go to meditation, into collective meditation. They do not join together. It's surprising. After so many years of work I've done, 30 years I've been working. And there are some people who take Sahaja Yoga for granted. You don't understand your responsibility. You have to meditate collectively. Wherever there is collective meditation, you must join. You can also start something in your areas, a collective meditation. And it will work out. Many people who are in Sahaja Yoga are now meditating. I can make them out. I know who are the ones who are meditating and who are not. It's not difficult to make it out. And then you come out with other problems like my mothers, fathers, uncles, this thing. There's no need to worry about it. Even if you are a realized soul, and when you are connected from divine, even your own wish will be fulfilled. But it does not. Why? Because you still do not understand what you have become. You first try giving realizations to others. See what joy, tremendous joy. This joy you cannot get in anything else. Whatever you may buy, whatever you may have, you cannot get this joy of giving realization. And you'll be so very happy, not because you expect anything, you want anything, nothing of the kind. But only thing is pure joy of creating great Sahaja Yogis. This is what you are there. This is what the divine wants you to do. Not just to take advantage of divine power. Cure my father, cure my mother, cure my sister. Or else I haven't got properties. Then somebody says, my husband treats me, or some wife says that, so the husband says this. It goes on and on and on. Forget it. You are now above everything, above all these things. And you have become absolutely powerful. Believe me. If you haven't used your power, then how will you know what powers you have got? It's as simple as that. Those who have used it, go on telling me what miracles they had, what things have happened to them, how they were protected, whatever they wanted, how they got it. But since Sahaja Yoga, you cannot be hypocritical. If you have hypocrisy, Sahaja Yoga knows, the divine knows you are a hypocrite. It is for your good, for your growth, you have to be in Sahaja Yoga. It's not for somebody else that you are doing it, but for yourself.
When people are that powerful, I'm amazed how easily they can get cured. But they must meditate and they must join collective meditation. Most of the people don't join collective meditation. I'm surprised. I know. Sometimes, say in Delhi, there is no sufficient space. So people have to come twice, either Saturday or Sunday. Some of them have to wait outside, doesn't matter. But going for the collective meditation, you'll be amazed that divinity is flowing there. Vibrations are flowing there. I am there. It's not that you are just going there just as a ritual. The problem is you people don't realize that you have to be responsible for Sahaja Yoga, responsible for giving realizations to others, and attend all the programs you have of meditation. With collective meditation, you get all right. All your problems are solved if you go to the collective meditation regularly. I promise you. But the problem is you won't go, you will write letters to me, you want to meet me. This is not going to help. You may come and trouble me like that or do something like that, but it doesn't help. What helps that you help yourself. Next year is going to be a great year for you. In the West town, I was surprised how things are spreading fast. In Russia, the people are so deep. Once they get realization, they understand the value of realization. They are so humble and so deep, they don't want anything. They have never desired for it. Though they have gone through horrible problems of communism and now this reaction to that. Despite that, all these 5 countries, which I call as real divine countries, because the way they have accepted. They are poor according to the modern standards. But from their heart, they are very, very rich. From their understanding of Sahaja Yoga, they are very, very rich. And their scientists are so well qualified. In every type of thing now, there is one scientist who has come to India and who has discovered a method by which you can see all the chakras and the kundalini and the obstructions and everything. Something he can show you. Well, our scientists are busy opposing me. Little knowledge is very dangerous. They don't want to see what I'm doing, how I'm doing. They just want to criticize me, also calling intellectuals. Especially in Maharashtra, the intellectuals, I think, are something gone wrong with their heads. They cannot understand surgery, just beyond them. What has happened to them, I don't know, but they just can't understand surgery. And these Maharashtrians are so busy with their rituals. 4 o'clock in the morning, they'll get up, take their baths, do this, then start doing their pujas, this, that. Now somebody got sick. So his wife writes to me, we didn't go to any temple, we didn't do any rituals, still my husband has got sick. Imagine. As if doing, you are your Sahaja. If you are a real Sahaja, then nothing can happen to you. But you have been just under wrong impression. Whether you go to temple or whether you go to wrong places and do all kinds of rituals, it has never helped you.
So first you have to empty yourself. If you are already filled with these ideas, these age-old ideas, and you are still carrying on with them, how can the divine be filled? If there's a pot already full of water or anything, you cannot fill it. So you have to empty each cup. Empty yourself. Empty your mind. It's possible through Sahaja Yoga if you can take your Kundalini beyond Agya. By not reacting. Reaction is the worst thing because reaction comes through your Agya, as I told you the other day, and it is due to your conditioning or due to your ego. So some people react because of their conditioning and some people react because of their ego. So why should you react to it? Why don't you enjoy by not reacting? Just watch, see how beautifully they are made beautiful flowers. Just enjoy it. What is the need? Some will find some faults. Somebody will say this should not have been there. How did they manage this? All kinds of nonsensical things. The joy of its creation is there. And you should be able to see it, feel it, enjoy it. Then you are a sadhu. Otherwise you are not. If you are a reacting type, you cannot be a sadhu. This is a degree. Sahaja Yoga is, I think there are so many various styles of Sahaja Yogis. Somebody is just minor, somebody little plus, somebody is like that. But the depth of the Sahaja Yogi is to be measured by the way he keeps joyous and happy. Goes on criticizing others, go on getting angry with others. All these things are going on and he thinks he's a Sahaja. In our Divine University, we have no degrees. We don't give you certificates. You are a Sahaja if you have got your realization. If the Kundalini has burst open here, we saw that you are a Sahaja. But that Sahaja may not be a real Sahaja. It only depends when you are joyous and you are anxious to give realizations to others. You want to share your realization. You just don't want to keep it to yourself. If that is not your condition, then you are still not a full Sahaja. You should find out how many people you have given realization. It's very important because next year, as I said, is a very important, very, very important year. In that year, I would like to see all of you going around and giving realization. While I have seen all these other false gurus who are getting exposed one by one, if you see their attitude, anywhere you meet them. Once I was traveling by plane and there was a lady sitting next to me, she was so hot. So I asked her, what guru you follow? So she told me the name. She said, we are very good, this guru is the best, this and that. Such heat coming from her body. I never said anything, but I was amazed how this lady was proudly talking about her guru, who is such a bad man, and without knowing me, I was just a stranger to her. But Sahaja Yogis don't talk about it. You should talk to your neighbors. You should talk in your circle. Like, we have in India so many customs
when we meet people, like in India, we do Haldi Kumku in Maharashtra. They will never talk to those women who come for Haldi Kumku about Sahaja. They won't even have a photograph. If they want, they can do it. But I don't know what are they frightened about. It's a very good child. You have any dinner, you have any public meeting, anything. They won't talk about Sahaja. It's very surprising. They don't want to talk about Sahaja, that we have got this through Sahaja. So how will Sahaja spread? One has to understand. You all should find out how much responsible you have been for getting into Sahaja. Of course, you are all protected, you are all blessed. Everyone has got whatever they want. Most of them. But how many of them are returning this debt? How many are working to give realization to others? This is a debt on you. But if your attention is haphazard, if your attention is not clear, is not nirmal, then you are involved into all kinds of things, like the tentacles of an octopus. You become like an octopus. You go on getting attached to this, attached to that, attached to... You have to be a free bird. All these attachments that you have are going to take you nowhere. You should be only attached to Sahaja Yoga and should be conscious that you have known yourself. You can just understand your value, your level. I can tell you, we can change the whole world. We have such a good heritage in this country. We have such good culture in this country. I have seen the problems of America and other places. We don't have this problem. At least they are not so prevalent. But only the thing that we have to do is to know you are a Sahaja being. Like a tree. When it grows, it knows it's a tree. It knows it has to produce fruits. It has not come up like that. It has not been brought up just like a stick. No. It has to do something. In this world, everything has to do something. But then what about Sahaja Yogis? It's such a rare thing to happen that you have got realization. So where should we waste our attention? Why should we neglect our meditation? Why? We have to grow. We are different people. We are a different race altogether in this world. We are realized souls. There were hardly any number during the time of Christ, practically nil. And even before that, I was surprised that in China and other places, in one age, there used to be one master. While you are so many masters, but you don't want to use your power as a master. Why not the women use it also? I find women are more lethargic than men are in Sahaja Yoga. They should show I am a woman myself. Single-handed I have done all this work, and why shouldn't you do it? Because it's a tremendous task to transform people all over the world. But it's very easy for you. If I can do it, why can't you do it? But put your complete attention to it, that we are going to work out Sahaja Yoga, not for ourselves, but for the betterment of humanity. We need it very much.
your compassion, your love is all being wasted. If you just think about yourself, your family, what's the use? People do that even before realization. So what is the use of completely getting attached to your families, attached to all other things? You should get attached to the whole world. You belong to the whole world now. There are no more individualistic. No more. Now, as I said, it's a drop has become the ocean. Identify yourself in the ocean. Ocean is the lowest, if you have seen, lowest so much that the 0 point starts from the ocean. Ocean is so humble. It's the lowest point it lives, but all the rivers flow it. And the ocean does the work of throwing clouds in the sky. And these then burst and become rain, fall into the same ocean. They come back to the same ocean. So those who are humble will attract more surgeons. Those who are kind will attract much more surgeons. So it is important to see that you change your temperament. If you try to show off, nobody is going to be impressed by you. If you think you are something very great, nobody is going to look at you. Be very humble, kind, generous, also very joyous person. Now imagine a Saj Yogi going in a group and telling them, see, my mother is sick, my father is dying, this thing is happening, but I am doing surgery. So people will say, why do you do surgery? You go and cry and weep and sit down there. If he is really doing the Sajoga, no sickness can come, no trouble can come. It is a fact. Try to understand. It's you only, these people who are supposed to be there, they will rise. But no use having identification with people who are not surgeons. They may be your relations, they may be anything. No use. Because you are at a different level, they are at a different level. Either try to raise their level or have nothing to do with them. Because they will pull you down. They will not see your light. They have no eyes to see. They have no ear to hear. And they have no feelings of it. If they had seen how you are changed, how your life is changed, they would have gone absolutely headlong into surgery. But if they are not, that's not your job. You shouldn't bother about them. If they come to Sajoga, well and good. Otherwise, they are no your relations. In no way they are related to you. How will you relate Sajoga to them? How will you explain anything to them? It's going to be impossible to talk to these people. So what I have to tell you today is that our family, which is Sajoga, is large, it's spread in 86 countries, and is doing very well. But what we have to see, that you do belong to that ocean, to the great families of Sajoga. But it is for you to increase the size of this. You have to talk about it, and you have to change people. This is your responsibility. You are not given Sajoga just for nothing. You have to produce greater surgeries, better surgeries, and you yourself meditate. Not only meditate, but also attend all the collective programs as far as possible.
I'm happy the way you have stayed on and have come here. It has rained, still you are here, and you still are enjoying the divine peace. I again and again bless you from my heart. And I want you to have that Shuddha Icha, which is the Kundalini. I want you to have that Shuddha Icha, that is the pure desire, not only to become surgeries, but to create more surgeries. That is actually your pure desire. You may not have recognized it, but unless and until you fulfill that desire, you can never be a good surgeon. Is to spread Sahaja Yoga in every venue, everywhere, with everyone that you can do. And it will spread very well, and so many people can be saved. So many people who are just lost in the Maya of stupidity will be back onto right path. How much good you can going to do for them, you just think. If me alone has brought so many surgeries, why can't you also try and get more surgery? This world needs Sahaja Yoga. The whole problem, whenever I see newspaper, I think, oh God, if these people were surgeries, there would have been no problem. But I find that still people are roaming about, going round and round. I don't know. As if they have no brains or have no understanding that where is this world going and who is going to save this world. I am not here to tell you what you should do in your private life. But you yourself should know to keep yourself cleansed and beautiful, what you have to do to yourself. Some people are so superficial that it doesn't go into their heads. Sahaja Yoga just doesn't go into their heads. Very, very superficial. So forget them. I don't think they can be saved. So forget them. They cannot enjoy. They are worried about some nonsensical things always. So with such people you need not. But there are still so many people, at least I feel 80% people who are sick, and you should give them help. This is one thing, is the desire of your mother, that you should now take up Sahaja Yoga upon yourself and go on telling about this to everyone who comes. I mean, I don't want cheap popularity, but I do want Sahaja Yogis to be made everywhere. मराठी बोलायचं म्हणजे ஆரத்திக்கு தயாராகும்.
ॐ त्वमेव साक्षात् श्रीं महालक्ष्मी महासरस्वती महाकाली निर्गुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवै नमो नमः। श्री निर्मला देवै नमो नमः। श्री निर्मला देवै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी की जय। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னை வணங்கி ஒரு சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர அமைதியான தியானத்தை தந்தமைக்கும், அதன் மூலம் தங்களின் அன்பை உணர வைத்தமைக்கும், எங்களின் தியான நிலையை மேம்படுத்த செய்தமைக்கும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க தகுதியுடையவர்களாக எங்களை தயவு செய்து மாற்றுங்கள். எங்களின் தியான நிலையில் நாங்கள் மேலும் மேம்பட்டவர்களாகவும் ஆழமாக இருப்பவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.